ஜீவா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையில நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? எப்படி சந்தோஷமா இருப்பேன்? உனக்காக நான், எனக்காக நீனு, உங்க அம்மா அப்பாவோ எங்க அம்மா அப்பாவோ முடிவு பண்ணல. அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிருக்கான். ஆண்டவன் முடிவை மாத்துறதுக்கு நீனோ நானோ நினைச்சா முடியாதுடி. உனக்கு நானும் எனக்கு நீனும் விதிச்சது அந்த ஆண்டவன் போட்ட முடிச்சு. அதை நீ எப்படி அவுக்கணும்னு நினைக்கலாம்? இந்த மஞ்ச கயிறுக்கு நீ கொடுக்குற மரியாதையை விட என் மனசுக்கு நீ கொடுக்குற மரியாதை பெருசுன்னு நினைச்சீனா இந்த கைத்தை உன் கையாலேயே கலட்டு வீசிட்டு என் கூட வா. ஜீவா, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா, நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா, நம்ம காதல் உண்மைனா, இந்த கைத்தை உன் கையாலேயே கலட்டி வீசிட்டு என் கைய பிடிச்சிட்டு என் கூட வா. கூடு வாழும் குருவிகள், பாடும் பாச பறவைகள். உன் கருங்கூந்தல் கொள்ளாகத்தான் எண்ணம் தோன்றும், உன் காதோரம் உரையாடித்தான் ஜென்மம் தீரும், உம்மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அது தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே, நீ இல்லை என்றால் என்னாவே? ஓ, நெருப்போடு வெந்தே மண்ணாவே. அம்சா, ஏண்டி அங்கேயே நிக்கிற? இங்க வா. ஜீவா, வான்னு சொல்றேன்ல, வா உள்ள. ஏண்டி தயங்கி தயங்கி வந்து நிக்கிற? உன் புருஷன் என் பக்கத்துல தானே வந்து நிக்கிற. உனக்கு என்னடி தயக்கம்? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மண்டபத்துல நீ இருந்திருந்தீனா இந்நேரம் முறைப்படி எல்லாரோட ஆசீர்வாதத்திலையும் எல்லாரும் அச்சதை போட்டு நம்ம கல்யாணம் நடந்திருக்கோம். என்ன பண்றது, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நமக்கு இப்படிதான் நடக்கணும்னு எழுதி இருக்கு. அதனால அப்படி நடந்துருச்சு. எப்படியோ எது எப்படி இருந்தாலும் நீ என் பொண்டாட்டிங்கிறத யாராலையும் மாத்த முடியாதுல்ல. அப்புறம் ஏண்டி தயக்கம் உனக்கு? நல்ல கெத்தா நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்து நில்லு. பாத்தியாடி, நீ புள்ள வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாத்தியா? ஒத்த பிள்ளைன்னு ஓவியமா புள்ள பத்தேன். ஓவா வீரங்கிக்கு பல்லும் இல்ல வீவினே எப்படி புள்ள பத்து லட்சணமா வளர்த்து விட்டுருக்க பாத்தியா? எப்படி வந்து நிக்குதுன்னு தரதலையா? என்ன மாச்சி, இப்ப என்ன தரதலையா போயிட்டாங்க? பொண்ணு பார்த்து பூ வச்சு நிச்சயம் பண்ணி முறைப்படி கல்யாணம் பண்ற மேடைக்கு வந்து கல்யாண மேடையில இருந்து எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போவான். அவன் போயிட்டானே நான் பாத்துக்கிட்டு இங்க பொத்திக்கிட்டு இருக்கணுமா? எனக்கு உரிமையானவளை, எனக்கானவளை நான் தேர்ந்தெடுத்து அவளை கல்யாணம் பண்ணி சட்டப்படி முறைப்படி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுல என்ன தப்புன்னு தரதலைன்றீங்க என்னைய? வாய்க்கு வந்தபடி பெரியவங்கள பேசாதன்னு உன்னை பலவாட்டி சொல்லிட்டேன். இப்ப நீ பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்துக்கு பேர் என்னடா? எவனோ ஒருத்தர் தாலி கட்டின பொண்ணு அவன் கட்டின தாலியை அறுத்து போட்டுட்டு நீ கட்டிட்டு வந்தா இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இது எப்பேற்பட்ட பீடை தெரியுமா? பீடையா? எதுமா பீடை? என் மனசுக்கு பிடிச்சவளை நான் கல்யாணம் பண்றது பீடைனா நீங்க பண்ணினதெல்லாம் என்னமா சொல்றது? நான் என்னடா பண்ணனே? உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், உன்னை மாலையங்கலத்துமா நிக்க வச்சு கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டனே. அதுதான் நான் பண்ண தப்பா? அதுக்கு பிராயச்சித்தம் தான் இதுவா? இந்த நிலைமையில நான் உன்னை பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஜீவா. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து கூசாம பேசிக்கிட்டு இருக்க. இது எப்பேற்பட்ட பாவம் தெரியுமாடா? பாவத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்கம்மா. அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஊர்ல உள்ள தாயெல்லாம் பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு கோயில் கோயிலா திரியிறாங்க. எத்தனையோ தாய் தகப்பன்கள் கோயில்ல உட்கார்ந்து மண் சோறு திங்கிறதும், நேர்த்திக்கடன் வைக்கிறதும், விளக்கு எடுக்கிறதும் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அத்தனை விஷயத்தையும் உங்க அம்மா கூட சேர்ந்து நீங்க பண்ணல. என்னடா என்ன பண்ணேனா? என்னத்த நீ கண்டுபிட்ட? சும்மா நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்கம்மா. அந்த கல்யாணமும் ஈஸ்வரியும் போலீஸ் அடிச்ச அடியில நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லா உண்மையும் கக்கிட்டாங்க. புறம்போக்கு நாயே, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைனா என்ன வேணாலும் பண்ணுவீங்களாடா? அதெல்லாம் பாத்துக்கிட்டு போலீஸ் சும்மா இருப்போம்னு நினைச்சியா? ஐயோ சார், விடுங்க சார். என் தம்பி பாவம் அப்ராணி. அதான் முதல்ல இந்த அம்மாவை இழுத்துட்டு போங்க. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய குற்றவாளியே இந்த அம்மா தான். முதல்ல இதை தூக்கி உள்ள போடணும் சார். இவளை தூக்கி உள்ள போடுறதுக்குள்ள இவ பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் சார். ஏன்னா இவளுங்க மண்டபத்துக்குள்ள போய் எதுவுமே பண்ணல. மண்டபத்துக்குள்ள யாராவது ஹெல்ப் பண்ணாம இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. அதுக்கு அந்த மண்டபத்துல யார் இவளுக்கு கைகூலியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சார். அத முதல்ல அடிச்சு உண்மையை வாங்குங்க சார். என்னடா உண்மையை சொல்ல போறியா இல்ல லத்தி அடி வாங்க போறியா? உண்மையை சொல்லு. நீங்க மட்டும்தானா இல்ல உங்க பின்னாடி பெரிய கேங் எதுவும் இருக்கா? சொல்லுங்கடா, சொல்லு. உண்மையை சொல்லு. சொல்லல
சார் இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது சார். இவ அக்கா முழிக்கிற முழிய பார்த்தாலே இவ ஏதோ பெரிய கஞ்சா கடத்தல் போதைப் பொருள் கடத்தல்னு பெரிய பெரிய விவகாரத்துல எல்லாம் சிக்கிற மாதிரி இருக்கு சார். இவளை போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா இன்னும் நிறைய உண்மை வரும்னு நினைக்கிறேன். இவளுகளை இங்க வச்சு அடிக்க கூடாது சார். ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டணும். ஸ்டேஷனுக்கு வந்தாதான் தலைவர் உண்மையை சொல்லுவியோ? இங்க வச்சு அடிச்சாலாம் சொல்ல மாட்டியா? இவனை சும்மா விடாதீங்க இன்ஸ்பெக்டர். இந்த பரதேசினால என் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சிருக்கும். ஒரு செகண்ட்ல என் வாழ்க்கையவே மொத்தமா மாத்திட்டியடா நாயே. உன்ன எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவன் கழுத்து நெரிச்சு அப்படியே கொல்லணும் போல இருக்கு இன்ஸ்பெக்டர். சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. தாலி கட்டின கையோட என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணோட வாழ்க்கையை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? முடியல மேடம். 1 மணி நேரத்துல என் வாழ்க்கைய மொத்தமா மாத்திட்டான். இவனை என் கையாலேயே கொல்லணும். சும்மா நிறுத்துறா. போலீஸ் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அடிக்கிறாங்க. நீ எதுக்கு அடிக்கிற? அதான் அத்து போட்டுட்டு நீ எடுத்து கட்டிட்டீல, அப்புறம் என்னடா உனக்கு? என்னது தாலி கட்டிட்டனா? தாலி கட்டிட்டா எல்லாம் முடிஞ்சதா? என் அம்சாவுக்கு கிடைச்சிருக்கிற அவ பேரை உன்னால மாத்த முடியுமா? 1 மணி நேரத்துல அந்த மண்டபத்துல உள்ளவங்க எல்லாம் கண்ணா பின்னான்னு கண்ணு காது மூக்கு வச்சு பேசி என் அம்சா ஓடி போயிட்டா, எங்கேயோ போயிட்டா, என்னவோ பண்ணிட்டான்னு என்னெல்லாம் பேசுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவளத்தையும் தாங்கிக்கிட்டு அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். சந்தோஷமா வந்து மணமேடையில உட்கார்ந்து அத்தனை பேரோட ஆசீர்வாதத்திலையும் பெத்தவங்களோட அச்சதையிலையும் கல்யாணம் நடக்க வேண்டிய எங்களை இப்படி நடு காட்டுக்குள்ள யாருமே இல்லாம தாலி கட்ட வச்சுட்டியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அது சரி, நாங்க நல்லா இருக்க மாட்டோம். உன்னை பெத்தவ மட்டும் ரொம்ப நல்லா இருப்பாளா? இந்த நிலைமையில உன்னை நிக்க வச்சதுக்கு காரணமே உன் அம்மா தான்டா. உன் வீராப்பெல்லாம் அங்க போய் காட்டு. என்ன அம்மாவா? ஏய் என்னடி ஓ மேல உள்ள தப்ப மறைக்க அவங்க அம்மா மேல பழி போடுறியா? மேடம் அவங்க அம்மா மேல பழி போடணும்னு எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு? மண்டபத்துல உங்களுக்கு யாரோ கைகூலி இருக்காக யாரும் இல்லாம போய் பொண்ணை கடத்த முடியாதுன்னு கேட்டியல்ல? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்றேன். மண்டபத்துல இருந்து பொண்ணை கடத்தி விட்டது யாரு இல்லாத நேரத்துல எங்களுக்கு தகவல் சொன்னது எல்லாமே அவங்க அம்மாவும் அவங்க அம்மாச்சியும் மட்டும்தான். அவங்களாலதான் நாங்க பொண்ணை இந்த அளவுக்கு கடத்திட்டு வந்து தாலியும் கட்டி இருக்கோம். என்னடி உளற? பட்டு எடுத்து பவுன் வாங்கி மண்டபம் பார்த்து மகால் பிடிச்சு காசு செலவு பண்ணி பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்றவங்க மருமகளை கடத்திட்டு போறதுக்கு ஐடியா கொடுப்பாங்களா? ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் மேடம். பட்டெடுத்தது பவுன் வாங்கினது மண்டபம் பார்த்தது மகாலுக்கு செலவு பண்ணதெல்லாம் இந்த அம்சாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இல்ல, அவங்க தம்பி மக கயல்வெளிய ஜீவா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. ஏய் என்ன உளற? நாங்க ஒண்ணும் உளறல தம்பி, நீங்க முதல்ல தெளிவா இருங்க. உங்க அம்மாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே அம்சாவை பிடிக்கல. கயல்வெளி தான் மருமகளா வரணும், தான் தம்பி மகளை தான் கட்டிக்கணும்னு உன்கிட்ட போராடி பார்த்தா அது நடக்கல. அதனாலதான் ஓ ரூட்லயே போய் ஒன்ன கவுத்தி கல்யாணத்தன்னைக்கு இப்படி கடத்தி விட்டு உன் கல்யாண ஆசையை கெடுத்து கயல்வெளிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ங்கிறதாண்டி அவங்க எண்ணமே. அதுக்காக அவளுகளா போட்ட திட்டம் தான் இது. அது தெரியாம எங்களை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன ஜீவாதெல்லாம் எனக்குமே ஒன்றும் புரியல சார். எங்க வீட்டுல உள்ளவங்களா? என்னம்மா நீ தப்பிக்கிறதுக்கு அவங்க குடும்பத்து மேல பழிய தூக்கி போடுறியா? நாங்க உண்மையை சொன்னாலும் நீங்க எங்களை விட மாட்டீங்க, பொய்ய சொன்னாலும் எங்களை விட மாட்டீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்களே மாட்டிக்கிட்ட பிறகு அவங்கள எதுக்கு காப்பாத்தி உடனே? இம்புட்டு தூரம் எங்களை கை காட்டி விட்டது அவங்க தானே. எல்லா உண்மையும் சொல்றதுல எங்களுக்கு என்ன பயம் இருக்கு? வேணும்னா அவங்க அம்மாட்ட போய் கேட்க சொல்லுங்க. இங்க பாருங்க சாரு, எங்களுக்கு தேவை அம்சாவோட சொத்து மட்டும்தான். ஆனா அவங்க அம்மாவுக்கு இவன் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது என்னமா இருந்துச்சு. அவளை கட்டி வைக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க, அவளை கட்டி சொத்தை அனுபவிக்கணும்னு நாங்க நினைச்சோம். அதனாலதான் 2 பேரும் பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ணணும். மத்தபடி எனக்கு இதுக்கும் பெருசா ஒன்றும் சம்மந்தம் இல்ல. ஏண்டி பண்ணதெல்லாம் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்துட்டு உனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை என்ன சொல்ற? சார் இவளை நான் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறேன் சார். அங்கே போய் இவளை புரிச்சாதான் சார் சரிப்பட்டு வருவா. ஸ்டேஷனுக்கு அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது ஒன்ன. என்ன ஜீவாதெல்லாம் முதல்ல வீட்டுல உள்ளவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்பேற்பட்ட வீட்டுல எல்லாம் எப்படித்தான் அந்த பொண்ணை வாழ வைக்க போறீங்களோ தெரியல. என்னம்மா பிளாஷ்பேக் போதுமா? ஜீவா போது நிறுத்துக்கம்மா. உங்களை எல்லாம் அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏண்டி இவன்ட்ட கடந்து பம்பிக்கிட்டு இருக்க? ஆமா நாங்க தான் பண்ணணும்னு உண்மையை சொல்லு. என் பேத்தி இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி இருக்கிறத எங்களால ஏத்துக்கிற முடியல. அதனால நாங்க தான்டா பண்ணணும். என்னடா செய்ய முடியும் உன்னால? அத்தை இவர் எங்கிட்ட கடந்து வந்தாரு. என்னங்க வாய மூடு. அப்புறம் இன்னும் 4 சாத்து இன்னும் நறுக்குன்னு விடணும். பொம்பளைய பாரு பொம்பளைய. பெத்த உள்ள வாழ்க்கையை இப்படி நாசம் பண்றவ இவெல்லாம் ஒரு பொம்பளையா? பொம்பளையும் மொகர கட்டையும். சரியா சொன்னக்கா. ஒரு அம்மா அப்பா இல்லாத பிள்ளையோட வாழ்க்கையை இப்படி அழிக்கணும்னு நினைச்சிருக்காளே இவெல்லாம் ஒரு பொம்பளை. அப்ப நிறுத்துக முதல்ல. அத்தை என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே கையை நீட்டி அடிக்கிறியே, அதுவும் சவையில இத்தனை பேர் முன்னாடி ஊராளுக பார்க்க அசிங்கப்படுத்துறது மாதிரி. அப்படி அவ என்ன பண்ணிட்டா? 4 பேர் பாக்குற இடமா இருக்கிறதுனாலதான் இவளை அடிக்கிறதோட நிப்பாட்டிட்டேன். இதே வீடா இருந்துச்சுன்னா கண்டம் துண்டமா வெட்டி காட்டுல வீசியிருப்பேன். என்னங்க சீ வாய மூடு.
உங்க அம்மா கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காதவ ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி எப்படியெல்லாம் நடிச்ச. ஐயோ அம்சாவை காணோம், என் வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி, என் வீட்டுல வாழ போற தங்கம், அப்படி இப்படின்னு அந்த பிள்ளை மனசுல ஆசையை வளர்த்துட்டு இந்த பக்கம் இந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு, அடடா அப்பப்பா இப்படி ஒரு பித்தலாட்டக்காரி கூடவா இத்தனை வருஷம் வாழ்ந்தே நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்கு. இப்ப நான் என்னங்க தப்பா பண்ணிட்டேன்? நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் தானே நினைச்சு பண்ணேன். ஒரு பெத்த தாயி தான் பிள்ளைக்காக பண்ணக்கூடிய காரியமா ரஞ்சித இதெல்லாம். நீ அந்த பிள்ளைய எனக்கு பிடிக்கவே இல்ல, கடைசி வரைக்கும் அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்திருந்தீனா, உன் மனசுல உன் குடும்பத்தோட பாசம் இருக்கு, உன் தம்பி மகளுக்காக இப்படி ஒரு காரியத்தை நீ பண்றேன்னு நான் மனசார ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா அந்த பிள்ளைகிட்டையும் மருமக தங்கம் செல்லோன்னு நடிச்சிட்டு இந்த பிள்ளைக்கு இங்கிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அவனையும் ஏமாத்தி இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கியே, உன்னெல்லாம் என்ன சொல்றது? சரிங்க, நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும். அதுக்காக இன்னொருத்தன் கட்டின தாலியை கழட்டி போட்டுட்டு இவன் கட்டிட்டு வந்திருக்கிறது சரியா? அது நம்ம குடும்பத்துக்கு ஆகுமாங்க? அது அவனுக்கு எவ்வளவு பெரிய பாவம்னு புரியாம பண்ணிட்டு வந்திருக்கான். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படி என்னடி என் புள்ள பெருசா பாவம் பண்ணிட்டான்? என்ன பாவம் பண்ணிட்டான்? விரும்பின பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான், அது பெரிய பாவமா? கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கானா? எப்படி கூட்டிட்டு வந்திருக்கான்? ஆமாடி, அவன் கட்டின தாலியை அத்து போட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். அதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிற நீ? தொட்டு தாலி கட்டின புருஷனாவே இருந்தாலும் பொண்டாட்டி விருப்பம் இல்லாம அவளோட சுண்டு விரல கூட தொடக்கூடாதுங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம், நம்ம நாட்டோட பண்பாடு. அப்பேற்பட்ட ஊர்ல அப்பேற்பட்ட நாட்டுல என் புள்ள பிறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன்டி. தோழனே நனி தோளும் கொடுத்து தோல்விகளை தைத்தி. அவன் கல்யாணம் பண்ணிட்டான், அந்த கயத்தை கட்டிட்டான்ங்கிற ஒரே காரணத்துக்காக காலம் புள்ள அந்த புள்ள அவன் கூடவே கடந்து சாகணும்னு தலையெழுத்தா? உன்ன மாதிரி நயவஞ்சகர்கள் நடத்தின நாடகத்துல என் புள்ளையோட வாழ்க்கையும் அந்த அம்சாவோட வாழ்க்கையும் நாசமா போகணுமா? அப்பா எங்களை மன்னிச்சிருப்பா ஜீவா, சத்தியமா அப்பாவுக்கு இது எதுவுமே தெரியாதுடா. அப்பா என்னப்பா அதெல்லாம்? நீங்க போய் என்கிட்ட அம்சா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் இவ செஞ்ச பாவத்தை எங்களால போக்க முடியாதும்மா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல, எங்களை மன்னிச்சிருமா, எங்களை மன்னிச்சிரு. ஐயோ மாமா, ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வரும்போது பல கனவுகளையும் ஆசைகளையும் மனசுல சுமந்துட்டு வருவா. ஆனா என் வீட்டுக்கு மருமகளா வர்ற நீ கண்ணீரையும் கஷ்டத்தையும் சுமந்துட்டு வரும்படி பண்ணிட்டோமேமா. எத்தனை கோவில் போனாலும் எத்தனை மலை ஏறினாலும் நாங்க செஞ்ச பாவத்தை போக்க முடியாதுமா. என்ன மன்னிச்சிருமா அம்சா, என்ன மன்னிச்சிருமா. பாகைய பிடிச்சு நடந்தா இதெல்லாம் ஒரு குடும்பம். வாகையில நம்ம போவோம். இப்பேற்பட்ட குடும்பத்துல வாக்கப்படாம இருந்த வரைக்கும் உனக்கு நல்லது தாண்டி. ஏதோ ஆண்டவன் தலையெழுத்த மாத்தி எழுதிட்டான்னு நினைச்சுக்க. வா கிளம்புவோம். அப்பதான் கட்டுன தாலியை அறுத்து போட்டு மறு தாலி கட்டி கூட்டி கொண்டாந்து அவதான் பொண்டாட்டின்னு பார்க்கலாம். மாமனாரு உருகிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்பாங்களாம். இது ஒரு குடும்பம்னு இதுல வாக்கப்படுறதுக்கு நீ கண்ணீரை வேற வடிச்சுக்கிட்டு நிக்கிறியாக்க? போடி முதல்ல. இவன் இல்லைன்னா ஊர் உலகத்துல மாப்பிள்ளையே இல்லவாரு. இவனை காட்டி பெரிய ராசகுமாரனை பார்த்து உன் கல்யாணத்தை இந்த அப்பத்தா சாம் ஜாம்னு நடத்துறேன்டி. வாடி போவான். அம்மா போவான். கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவதே. ஜீவா மருமகளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாப்பா. அப்பா என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் வீட்டுக்கு வரலப்பா. ஜீவா என்னப்பா சொல்ற? அம்சா அந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு தான்ப்பா அம்மா இவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்தியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் அம்சாவை அந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன்னா அது நல்லா இருக்காதுப்பா. நான் தனியா இருந்துக்கிறேன். என்ன ஜீவா அப்படி சொல்ற? அப்பாவுக்காக மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாப்பா. ஒத்த பிள்ளைய பெத்துட்டு உன்னை தனியா வச்சு என்னால பார்க்க முடியாதுடா. இல்லப்பா, ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டா மட்டும் அவளுக்கு கௌரவம் கிடைச்சிட போறதில்ல. அவளை எப்படி நடத்துறோம், அந்த வீட்டில் உள்ளவங்களை அவளை எப்படி நடத்துறாங்கிறதுல தான்ப்பா ஒரு பொண்ணோட கௌரவமே இருக்கு. அப்பேற்பட்ட மரியாதையும் கௌரவமும் என் அம்சாவுக்கு அந்த வீட்டில் கிடைக்காதுப்பா. நாங்கள் தனியாவே இருந்துக்கிறோம். ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்கப்பா. மடி அம்சா, நீனாவது ஜீவா கிட்ட சொல்லுமா. மாமா அவ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லப்பா. அவ பிறந்ததுல இருந்து சித்தியோட கொடுமைன்னு ரொம்ப அனுபவிச்சுட்டா. இந்த 2-3 வருஷம் தான் அவங்க அத்தை வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. இப்போவும் கல்யாணம்ங்கிற பேரால அவளை ரொம்ப நோகடிச்சிருக்காங்கப்பா. நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கேன். ப்ளீஸ்ப்பா என்னை விட்டுருங்க. அலமேல இங்க வாடி. வெறுக்கத்தவ அப்படியே நின்றுகிட்டு வேடிக்கை வாப்பா. இங்க வாடி. இங்க சொல்லுடி மொட்டக்காரி. அறியல அங்க அப்ப மையனை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு வாரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லடி, இப்பத்தான் பிரச்சனை முடிஞ்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் அவங்க பேசையில நம்ம எதுவும் கூட போக கூடாதுன்னு இருக்கேன். அவங்க அப்பாரு கூப்பிடுறாரு, மன்னிப்பு கேட்கறாரு, எல்லாம் வாஸ்த வந்தேன். ஆனா அந்த பையதான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு இனிமே அந்த வீட்டு படிவாசம் மிதிக்க மாட்டோம்ங்கிறது மாதிரி பேசுது இல்ல. அப்புறம் என்ன
இதுக்கு மேல நீ என்னத்துக்கு புகழ விட்டு வைக்கணும்? முறைப்படி பார்த்தா கல்யாணம் முடிச்ச 3 நாளைக்கு பொண்ணு வீட்டுல தான் பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்கணும். அப்பனா உன் வீட்டுக்கு தனமுட்டி பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரணும். நம்ம ஊருக்கு கூட்டியா வீட்டுக்கு கூட்டிட்டு போவா. ஆமா வரிமா, ஆமா வரிமா. நம்ம அம்சா மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்க போறமேனு கல்யாண மேடை வரைக்கும் வந்து அவளுக்கு கல்யாணம் தான் திருப்திகரமா நல்லபடியா நடக்கல. என்னத்தையோ முடியணுமேனு முடிஞ்சிருக்கு. மத்த சடங்கு சாத்தியமாவது நல்லபடியா நடக்கணும்ல. முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, நான் கூப்பிடுறேன். சம்மந்தி ஐயா. அம்மா, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். என் பொண்டாட்டி பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான். அதுக்கு நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுக்குறேன். அம்சாவையும் ஜீவாவையும் வீட்டுக்கு வர சொல்லுங்கம்மா. ஐயா, போலீஸு கிலீஸுலாம் இனிமே என்னத்துக்கு? ஏதோ நம்ம கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் அந்த அம்மாவை போலீஸு ஸ்டேஷன்னு அலைய விட்டு என்னத்துக்கு தேவையில்லாம? எங்க பொண்ணு வர்ற நேரம் உங்க வீட்டுக்காரம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது நல்லாவா இருக்கும்? அவங்க தான் புத்தி இல்லாம நடந்துக்கிட்டாங்கன்னா நம்மள அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? இல்லைங்க ஐயா, அது உங்களோட பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா அவ பண்ணின தப்புக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே தீரணும். உங்க பையன் இப்ப சொன்ன வார்த்தையை காட்டிலுமா பெரிய தண்டனை ஒரு தாய்க்கு கிடைக்க போகுது. விடுங்கய்யா, காலம் அதுக்கு பதில் சொல்லும். அவ பண்ணின தப்புக்கு என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கிறது என்னால தாங்க முடியல. என் பிள்ளைய நீங்களாவது பேசி வீட்டுக்கு வர சொல்லுங்க ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா, அம்சாவை என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வர சொல்லுங்கம்மா. என் மருமகளும் பையனும் என் வீட்டில தான் இருக்கணும். அதுங்க தனியா இருந்து கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. ப்ளீஸ் நீங்களாவது சொல்லி வர சொல்லுங்க. நீங்க ஆசைப்படுறதெல்லாம் வாஸ்தவம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா இப்ப பொண்ணு உள்ள ரெண்டுமே மனசு சங்கட்டத்துல இருக்கு. இந்த நேரத்துல அங்கே வந்து இருக்கிறது அம்பட்டுக்கா நல்லா இல்ல. எங்க முறைப்படி கல்யாணம் முடிஞ்ச 3 நாளைக்கு பொண்ணு வீட்டுல தான் இருக்கணும். 3 நாளைக்கு வந்து எங்க வீட்டுல இருக்கட்டும். அதுக்கப்புறம்னா நம்ம என்னங்கிறத பேசிக்கிறோங்கய்யா. உங்க வீட்டுக்காரம்மாவும் விருப்பம் இல்லாம இருக்காங்க. அம்சாவும் அழுதுகிட்டே இருக்கா. தம்பியும் மனசு சங்கடத்துல இருக்காரு. இந்த நிலைமையில அங்க போறது அவ்வளவா நல்லா இருக்காது. வந்து 3 நாளைக்கு இங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மத்ததை பேசிக்கிருவோம். சரிங்க, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். இந்த நிலைமையில அங்க வர வேண்டாம். நான் இன்னொரு நாள் வந்து ஜீவா கிட்ட பேசுறேன். நல்ல நேரத்துல பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும். 3 to 4 நல்ல நேரம் இருக்கு. மணி இப்பவே 3:45 ஆயிருச்சு. அப்ப நாங்க கூட்டிட்டு கிளம்பட்டுமா? சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. ஜீவா, அப்பா பத்திரமா இருப்பா. அம்சாவை நல்லபடியா பாத்துக்கோ. அப்பா வந்து பாக்குறேன். சரிங்கப்பா. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை.